இந்த உலகத்தோட எந்த ஒரு மூலையில இருந்தாலும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த ஸ்ரீமுருகன் ஸ்பிரிச்சுவல் அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்ல எல்லாருக்கும் வந்து சொல்றோம். அது எப்படி எந்த ஒரு பிசிக்கல் டிவைஸும் இல்லாம, எந்த ஒரு பிசிக்கல் டச்சும் இல்லாம, எந்த ஒரு மெடிசனும் இல்லாம, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம எப்படி இந்த சர்வீஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் வருது. அதுக்கு வந்து இன்னைக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த உலகத்துல எந்த ஒரு மூலையில எந்த ஒரு சின்ன உயிரினமா இருந்தாலும் அது எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகி தான் இருக்கு. அந்த ஒரு கனெக்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம கிட்ட வர்ற அந்த பர்டிகுலர் பர்சனோட ஆஸ்ட்ரல் பாடியை எடுத்துட்டு நாங்க வந்து ஸ்கேன் பண்றோம். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது அந்த பாடியில என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, பிசிக்கல் லெவல்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு கிளியரா வந்து தெரிஞ்சிடும். ஒரு சில பிசிக்கல் லெவல்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். அதை வந்து நம்ம அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னா முக்காவாசி எல்லா பிரச்சனையும் வந்து அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதை வந்து நம்ம சொன்னா ஆமா ஆமா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்குவாங்க. ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் லெவல்ல மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல தான் வந்து அது வந்து பிசிக்கல் லெவலுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை கூட நம்மளோட இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்ல பண்ற இந்த ஸ்கேனிங் மூலமா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லிடுவோம். ஸோ தட் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம வந்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கும் வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் மூலமா நம்மளால அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்ரா வந்து நம்ம உடம்புல 7 விதமான சக்கரங்கள் இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணி அது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வந்து இருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்படி நேர்கோட்டில் ஃபுல் எனர்ஜியோட இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு பாடியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அப்படி இல்லை ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் அப்படி வளைஞ்சு வளைஞ்சு அப்படியெல்லாம் கூட இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணி அதுக்கு ஒரு சக்கராவிலையும் வந்து எவ்வளவு வந்து எனர்ஜி லெவல் இருக்கு அப்படின்றதையும் நம்மளோட ஸ்கேனிங்ல வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதுக்கு வந்து தேவையான எனர்ஜியை வந்து நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ஸோ சக்கராவை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அதை வந்து பேலன்சிங் பண்ணிட்டு அதை எனர்ஜைஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பர்சனோட பாடி வந்து அவங்களுக்கு பிசிக்கல் லெவல்ல நல்லாவே அவங்களுக்கு வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். பாடி வந்து ரெடி ஆயிரும். அடுத்த சர்வீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்கனை வந்து ஸ்கேன் பண்றது, அப்புறம் வந்து போனை வந்து ஸ்கேன் பண்றது. ஸோ ஃபுல் போன் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து எந்த லெவல்ல இருக்கு, அதுக்கு வந்து எனர்ஜி தேவையான அளவு இருக்கா, அப்படி இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னா அதையும் வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்றத இந்த ஸ்கேனிங்ல வந்து நம்ம பண்றோம். சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஆஸ்ட்ரல் லெவல்ல நம்ம வந்து பண்றோம், எனர்ஜி லெவல்ல வந்து நம்ம பண்றோம். ஸோ அது வந்து நம்ம பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பிசிக்கல் லெவலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ தட் அது வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ரொம்பவே பெட்டரா வந்து ஃபீல் பண்ண முடியும். அடுத்த சர்வீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாக் மேஜிக் ரிமூவல். இதுல வந்து நிறைய பேத்துக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு. பிளாக் மேஜிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யார் பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவா? இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு சிலருக்கு தான் வந்து பிளாக் மேஜிக் அதெல்லாம் வந்து பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைப்போம். ஸோ பிளாக் மேஜிக்ல வந்து பிசிக்கலா நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து செஞ்சு வைக்கிறது, இந்த செய்வினை, பில்லி, சூனியம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது ஒரு டைப்பு. நம்மளோட தாட்ஸ் மூலமாவே நமக்கு நாமே வந்து பிளாக் மேஜிக் வந்து பண்ணிருவோம். அது வந்து தெரியுமா? அதாவது நம்மளோட தாட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த உணவை சாப்பிட்டா எனக்கு வந்து ஒத்துக்காது. எப்பயோ ஒரு லைஃப்ல ஒரு டைம் வந்து அந்த ஃபுட்ல வந்து அவருக்கு வந்து அலர்ஜி வந்திருக்கும். அதுல இருந்து அவர் வந்து அதை வந்து ஒரு ரெக்கார்டா வந்து கிரியேட் பண்ணிக்குவாரு. இந்த ஃபுட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து அது ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து அப்படியே ரெக்கார்டா வந்து கிரியேட் பண்ணிட்டே வந்துட்டே இருப்பாரு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து அந்த தாட்டுக்கு வந்து அவர் வந்து உயிர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த தாட்டு வந்து என்னவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து பிளாக் மேஜிக் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளோட தாட் மூலமாவே நமக்கு நாமே வந்து வச்சுக்கிறது வந்து அது ஒரு டைப்பு. வேற யாராவது வந்து பண்றதும் அதுவும் ஒரு டைப்பு. ஸோ இந்த 2யுமே வந்து நம்மளோட இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் மூலமா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் மூலமா நம்ம கண்டிப்பா வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆகுற இந்த பிளாக் மேஜிக் இருக்கு இல்லைங்களா? அது வந்து பாடியில ஏதாவது ஒரு பார்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் முதுகுலயோ, கையிலயோ, கால்லயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அதுவா வந்து அட்டாச் ஆயிக்கும். ஸோ அத வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ரிமூவ் பண்ண முடியும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்ல.
அடுத்தது வந்து கர்மா கிளென்சிங். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து கர்மா இருக்கும். கர்ம பதிவுகள் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஜென்மத்தில இப்ப வந்து உயிரோட இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே அந்த கர்மாவ வந்து நம்ம வந்து கேரி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுல ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதனால சில பிரச்சனைகள் வந்து பிசிக்கல் லெவல்லயும், மென்டல் லெவல்லயும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் கூட நம்மளோட இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்ல வந்து நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். எல்லா கர்மாவையும் வந்து கிளீன் பண்றது கஷ்டம். அப்படி ஆனா நம்ம வந்து பிறவியே இல்லாம வந்து போயிருவோம். ஆனா சில சில பிரச்சனைகளுக்கு இப்ப ஒரு மேஜர் சில சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா அந்த கர்மாவ நம்ம வந்து கண்டிப்பா கிளென்சிங் வந்து பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சோல் ரிமூவல். சோல் ரிமூவல் அப்படின்றது வந்து ஒண்ணும் இல்ல. ஸோ நெறைய சோல்ஸ் இருக்கு. நம்ம வந்து பாடியோட இருக்கிற ஒரு சோல். சில சோல்ஸ் வந்து பாடி இல்லாம இருக்கும். அவங்க வந்து எப்பயாவது வந்து நமக்கே தெரியாம, நம்ம கூட வந்து எக்ஸ்டர்னலா அட்டாச் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அததான் வந்து எக்ஸ்டர்னல் சோல் அட்டாச்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அதையும் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் உதவியோட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து அடுத்த ஜென்மத்துக்கான ஒரு நல்ல வழிய வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து காட்டுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு புண்ணியம் மாதிரி தான். ஸோ இந்த எல்லா சர்வீஸும் வந்து நம்மளோட ஸ்ரீமுருகன் ஸ்பிரிச்சுவல் அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்ல நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் வந்து தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இந்த ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நம்பர வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.